தெரியல. வீடியோ பிளர் ஆகுது. இங்கேருந்து வெளியும் போக முடியாது. ஒரே நிமிஷம் நான் பாட்டு வந்துடுறேன்டா. கிளாஸ் இங்க இப்படி ரூம் போகுது பின்னாடி. மொக்க நீங்க அங்கே என்ன, நான் பாட்டு வந்துடுறாரு. அடே வா அப்படியே பாட்டு வந்துடுறாரு. கைஸ் நான் எல்லோனா வந்துட்டேன் உள்ள. அப்படியே ரொம்ப கொடூரமா இருக்கு பாக்குறதுக்கு. இங்கே இது அதுக்கு அவங்களுக்கு அது யாரும் பேய என்ன மயிருன்னு தெரியல. ஆனால் அதுக்கு நல்லா தெரிஞ்ச பிளேஸ் இது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அது எங்கே போய் இவனை எந்த இடத்துல வச்சு லாக் பண்ணுன்றது அது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அங்கே நான் இப்போ கூட பார்த்தேன். ஜர்க்காகுது. நான் பார்க்கவே இல்லை. குரலே கேட்க மாட்டேங்கிறாடி. என்னன்னு தெரியலடா, எனக்கே இதாக இருக்குடா. அவனை தனியாக அனுப்பியிருக்க கூடாதுடி. அவனை தனியாக அனுப்பியிருக்க கூடாதுடா. இப்போ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ அவன் சொல்லுவான்டா. எனக்கே பயமாக இருக்குடா அங்கே போகிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அவங்க மாட்டிகிட்டு இருக்கிறான். வந்துடும். வரலன்னா நம்ம போயிடலாம். கொஞ்சம் இருக்கியாடா? சவுண்ட் கேட்குது. அவன் சவுண்டு கேட்கல, வேற ஏதோ சவுண்ட் கேட்குது. டப்புன்னு கேட்டுச்சு. கேட்டியா இல்லையா? போலானடி. அவனை தனியாக விட்டு வந்துருக்கோண்டா. எங்க ஏதோ நிக்குதுடா. இங்க ஏதோ நிக்குதுடா. உங்க சைடு தான், இந்த சைடுல தான் நிக்குது. அந்த நம்ம ஒரு ரூம்ல இருந்து பார்த்தோம்ல, இங்க ஏதோ நிக்குதுடா. மறுபடியும் கேப்சர் ஆனுச்சா? இருக்கியாடா? ரிப்ளை பண்றா. வாட்ஸ்அப் போடாது மயிறு. அவன் வாய்ஸ் கேக்குதுடா. என்னாச்சுடா? வந்துடுறா. சொன்னா கேளுடா. நாங்க வரட்டாடா. என்னடா சொல்றான்? அங்க இருக்கிறோம். அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கேன்டா. பின்னாடிடா. உன் பின்னாடி வருதுடா. பின்னாடி இருக்குங்க. என்னாச்சு பின்னாடியா? கைஸ் மூச்சு பயங்கரமா ஆகுது. ஹார்ட் பீட் ஒவ்வொரு செகண்ட் எனக்கு தூக்கி அடிக்குது. கைஸ் உங்களுக்கு தெரியும், எனக்கு இதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது, அதுக்கு அந்த சைடும் நிறையா இருக்குது. போக முடியாது. நான் வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான் அது கைஸ். இந்த ரூமில் சம்திங் வந்துட்டாங்க கைஸ். கேமரா காட்டும் போது கரெக்டாக பிளர் ஆகிடுது. எனக்கு புரிஞ்சுங்களா? கேமராவில் 2 டைம் காட்டேன். யாரு அங்கங்க தூக்கி போறீங்களா? ஏமால தூக்கி போடுங்க பாப்போம். ஏதோ மூவ் மாதிரி சவுண்ட் கேக்குது. நான் வந்துட்டேன். என்னடா ஏன்டா முன்னாடி ஒண்ணுமே? நீங்க ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க என்னைய? கம்முன்னு இருங்கடா. பாதிச்சு உள்ள பெருசா போதுடா. ஏதோ குடோன் மாதிரி பெருசா போகுது பின்னாடி. இங்க இப்பயும் சொல்ல போனா எக்கச்சக்கமான ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வில்லேஜ் மாதிரி ஃபுல்லாமே வில்லேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. கோழி பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. வர யாரு? வா போ கேஸ். எனக்கு இதுக்கே முடியல கேஸ். அந்த 2லாம் போயிட்டோன்னா இவங்களும் கூப்பிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் ரொம்ப பயந்துருப்பாங்க கேஸ். அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் தனியாக போயிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜி வச்சு ஹேண்டில் பண்ணிடுவேன். இவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காட்டுக்கு நடுவில் வர இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கே எனர்ஜி சுத்தமாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் இந்த அளவுக்கு தெரியல. நான் வந்துட்டேன்டா. வாடா. போலாம்டா. சத்தியமாக என்னால் முடியாது இதுக்கு மேலே. பாம்புக்கு பயப்படுறதா இல்லை அந்த கருமும் ஏதோ வந்து கருப்பாக பார்த்தோமே அதுக்கு பயப்படுறதானே தெரியல. பாம்பு கடிச்சா கூட காப்பாற்றிடலாம்.
ஏன் வரானா இல்லையாடா? ஏய் இங்கே டேய் அவங்ககிட்ட போயிடலான்னு சொல்லு. முள்ளா இருக்குடா. நான் ஐயோ அங்கே சத்தியமாக எனக்கு புரிஞ்சுக்கங்களோட கேமரா வீடியோ எடுத்து ஒன்றும் போடுங்க. உயிர் அது சரியா? அது பொண்ணு மாதிரி இருக்கு. வாங்க நிற்க டேய் இப்போ டேரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுதுடா. டே கேமரா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. வா பண்ணுறாங்க டே. அங்கே போனால் 2 ஊரும் அட்டத்தில் இதாகுதுடா, மறையுதுடா எனக்கு. இங்கே பாரு நீ போனல உள்ள பின்னாடி வழியே வாங்கி நிற்க வேணாடா, பாம்புக்கு இது இருக்கும்டா. வாடா வந்துடாடே போனானே போனான்னு சொன்னா கேட்குறான். இருடா சரி வா இது வீடியோ எடுக்கணுமாடா? வாடா டே. வா உள்ள வந்துரு. வருமோண்டா பார்த்து பாத்துறா. என்னாச்சு? பாத்துறா ஏதாச்சும். வாடா இவ்வளோ வீடியோஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ தான் வெயிட்டா போயிட்டு இருக்கு. சரி மிதிச்சிடாத கம்மன். வா அதெல்லாம் இருப்போம். இதெல்லாம் ஒரு மயிருமே பிடுங்க முடியாது. முஸ்லீம் ஆவியா? சம்திங் வேற மாதிரி. நாங்க ஸ்டோரி கேட்டது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. நீ உள்ள போனல இதுல கேப்சர் ஆகல. இந்த லைட் டல்லா இருக்கனால இதுல கேப்சர் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே பின்னாடி ஒரு ஹிஜாப் போட்டு எனக்கு ஜிம்முக்கு இருக்குமோன்னு தோணுதுடா. அதுக்கப்புறம் நீ அங்க போனோம் நாங்க எங்க இருக்கோம் அது இன்னும் பண்ண போதும். எனக்கு புரிஞ்சுக்க முடியல. பேய் மாதிரி எங்களுக்கு சத்தியமா பேய் மாதிரி தெரியல எங்களுக்கு. இது ஃபுல்லா அட்டாக் தான் பண்ணுது. அதுக்கு பேயா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இது பயங்கரமா இருக்கு. எனக்கு திரும்ப ஜின்னாவே இருக்கு. ஏன்னா இப்படி காட்டுக்கு சென்டர்ல இருக்குது. என்னமோ பண்ண பாக்குது. அது லாக் பண்ணப்போ நம்ம ஒழுங்கா போயிடலாம்டா. அதுதான்டா சொல்லிட்டு இருக்கேன் நான். உன்னால முடிஞ்சது செய்வா. பாத்துக்கவா வீடியோ முக்கியம் சொல்லிட்டு இருக்கிற. என்ன கூலி இந்த இடம் பாத்தியாடா சைலண்ட் ஆயிருச்சு. இந்த இடம் பயங்கரமா சைலண்ட் ஆயிருச்சு. ஆமா பர்றா குடு டார்ச் குடு. என்ன இரு அங்க ஏதோ என்னமோ நிக்கிற மாதிரி இருக்குதுடா. உங்களுக்கு என்ன வேணும்? இங்க சவுண்டு கேக்குதா? எனக்கு கேக்குதுடா. நான் தான் சொல்றேன். லாக் பண்ணிட போதுடா. சொல்ற மாதிரி அது அந்த மாதிரி சத்தியமா சொல்ற ஒரு முஸ்லீம் பேயா இருந்தா அது கண்டிப்பா ஜின்னா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்குடா. பட் இந்த இடத்துல எப்படி ஜின்னு இருக்கு நான் புரியல. ஸ்டோரி சொல்றவங்க மட்டும் உண்மையா சொல்லிருப்பாங்க. இதுவே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுடா. ப்ளீஸ் எனக்கு ஸ்டோரி அதை விட்டுருவேன் நானு. பட் அவங்க சொல்றவங்க அவ ரியல் ஸ்டோரி உங்களுக்கு வந்தானா ரோசன் தான் முன்னாடி எனக்கு முன்னாடி வா. சைலண்ட் ஆயிடுச்சு பாரு. இப்படி கேவலமா கேட்டா சைலண்ட் ஆகுது. வருதா சுத்துற மாதிரி இருக்கு. நான் சொல்ல அழுகுற மாதிரி சவுண்ட் கேக்குதுடா. நான் சொல்றேன். இந்த சைடு கர கீழ வா. என்னமோ நடக்குது. அது உண்மையிலே அது உண்மையிலே பாருடி சுத்துது நானாடே. அது உண்மையிலே இதுதான் பண்ணி ஏதோ ஒரு அக்கா தாண்டடி. அக்கா வாய்ஸ் தாண்ட அப்படி கேக்குது. நீங்க தான் அழுகிறதா? இன்னொரு வாட்டி எங்களுக்காக அந்த சவுண்டு போட முடியுமா உங்களால முடியுமா? இப்போ போட்ட சவுண்டு மறுபடியும் உங்களால போட முடியுமா?
சும்மா இருக்கிறது நீ ஏன் உங்களுக்கு உண்மையாலுமே சக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா போட்ட சவுண்டை திரும்பி போடுங்க பார்ப்போம். அங்கதானே கேக்குது. சொன்னா கேளுடா. அழுகிற சவுண்டு என்னடா ஒரு மாதிரி கேவா கட்டுறாவே. ஒரு தப்பா பேசுனீங்க. என்னாச்சுடா உனக்கு? நீ எதுக்குட தப்பா பேசுன? அதுதான் நான் சொன்னேன். முடியலடா சத்தியமா. யாரோ கூடலாம் இருக்கு. குருவி இது இருக்கா? நம்மள ஃபாலோ தான்டா பண்ணுது. கொண்ட கேமரா வாடா அப்படியே முன்ன அப்படியே வா. கீழே பார்த்து வாங்கடா. கீழே கண்ட கருவமா இருக்குது. சத்தியமா டாஸ்லாம் பயங்கரமா டிம் ஆயிடுச்சு. அதை பார்த்தாலே தெரியும். ஃபாலோ இது பண்ணுறீங்களாங்களா? ஃபாலோ பண்ணுறதுனா தாராளமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இவ்வளோ பேருக்கு போட்டு சுத்த மாதிரி இருக்குது. எவன் தூக்கி இது போட்டுருக்காங்களா? தொடாதடே. கொலை பண்ணி தூக்கில் போட்டாங்க. டே தொடாதடா. வாயே வாமா ஸ்மெல் வராது. சரி கீழே பார்த்து விட. இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படியே பிடிக்கணும். பார்த்துக்கோ. பார்த்துடா டே. வாடே நீ குதி. பாத்துடா முன்னாடி ஏ பாத்து வாடா விஜய். சத்தியமா வீடியோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. அப்படியே பாருங்க. வியூ பகல் வீடியோ தரேன். டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. வேணாடே. ஆல்ரெடி 2 பில்டிங் போக முடியாது. 2 பில்டிங் போயிட்டு வந்தனாலே ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோ இருக்குதுடா. எனர்ஜினா சுத்தமாக எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது எனக்கு. அந்த ஸ்டோரி உண்மையா தானாடா? 13 மர்டர் வந்திருக்கு சொன்னாங்க. இது மர்டர் மாதிரி தெரியல. கன்ஃபார்ம் ஜின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 13 பொண்ணாடா. ஏன்னா எங்களுக்கு ஜின்னு மந்திரம்னா எதுவுமே தெரியாது. நாங்கள் ஜின்னுக்கு எப்படி அது மந்திரம் என்னன்னு எதுனா தெரியாது. அடுத்த டைம் ஆனால் முஸ்லீம் நண்பர் தான் யாரையா கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கீழே பாம்பு கீழே இருக்கும். பார்த்து டே போகணுமாடா? அங்கே சவுண்டு கேட்குதுடா டே. அது நம்மளை லாக் பண்ணுதுடா டே. வாடா முடிய போகுது. டே ஒரு மாதிரி புகையா இருக்குடா டே. வளங்கிட்ட கேஸ் உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த பில்டிங் பகலில் போயிருப்பேன். நான் இதுலலாம் போக முடியாது. ஏன்னா நான் இருக்கிற கண்டிஷனுக்கு போக முடியாது எனக்கு தெரிஞ்சு. கேஸ் இப்போ நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம். நைட் விஷன் இந்த இடத்துல நான் செட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நைட் விஷன் செட்டு 2-3 ரூம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். ஐ திங்க் நான் இப்போ மாட்டுறது நைட் விஷனில் வேற மாதிரி மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. நைட் விஷன் மட்டும் வச்சுட்டு அங்கே 2 ரூம் இருக்கும். பார்த்துட்டு முடிச்சிடலாமா? போதும்டா. இரு இங்கேருந்து செட் பண்ணலாம். நைட் விஷன் செட் பண்ணுறேன். ஆமாம். என்னடா இது டார்ச் பேருக்கு தான்டா டார்ச்சு. பார்த்து வாடா. பரவாயில்லடா. இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லடா. ஆனால் கொடூரமாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 3 பேர் வந்திருக்கோம். ஆண்டோ இங்கே பாரு. பாவி இங்கே பாரா வீடெல்லாம் எப்படி இருக்கு. உங்கள் சீரியஸ்லி எனக்கு சின்ன மாதிரியே தோணுதுடா. எங்கள் 3 பேர்த்தில் யாரையாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அங்கே முன்னாடி வரலாம். என்னது அந்த கிளை ஆடுதுடி. அந்த கிளை ஆடுதுடி. கிளனா பாரு. டார்ச் அடிச்சு கிளனா ஆளதாண்டா செய்யும். இவ்வளவு நேரம் ஆடல இப்போ ஆடுது. வரலையா?
ஐயோ டேய் இங்கே பாரு, இடத்த பாரு, இங்கே பாரு. காக்காடா, நைட் நேரத்தில் எங்கடா காக்கா இங்கே போகிறது? வீட்டுக்குள்ளதான் போகணும், சத்தியமா போக வேண்டாம் சொன்னா கேளு. இங்க பாரு, இங்க அங்க ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னா இங்க ஜன்னல் போலாம்டா, போகணும் சொன்னா கேளுடா. இங்க பாரு, இரு மூடுத்து பாருங்க. சொன்னா இங்க 2 உருவம் இருக்கு போறாங்க. ப்ளீஸ் டாடே போலாம்டா, சொன்னா கேளுடா. சரி எங்கடா போற? இங்கே இங்கே நில கீழே பாம்பு இருக்கும் பார்த்துக்கோ. பாம்பு இருக்கும் பார்த்துக்கோ. என்ன இதோட பேக் இங்கேயோட உருவம் கேப்சர் ஆனிச்சு. இந்த ஜன்னல் தான் அடிச்சது. பாம்பா அது? பாம்பு முறை தான் இருக்கு. ஹலோ, யாரா இருக்கீங்களா? வீட போற அப்படி இருக்கு. வீட கீழே பார்த்து பாத்தியா எப்படி கைஸ்? டேய் இதுக்குள்ள கல்லே வரது வாய்ப்பு இல்லையா? கால் தெரிஞ்சுடே. கால் தெரிஞ்சு சொன்னா கேளுடே, போயிடலாம்டா. பயமா இருக்காடே. ஏன் எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க? உங்களை என்ன இருக்கணும்? அங்க கேப்சர் ஆகுது. கதவு என்ன கூட்டினா சவுண்டு போடாத, பயப்படாத. அங்க காலையும் பார்த்தேன், கதவு முடிய. எங்கடா என்னடா இருக்கீங்க? சம்திங் வேற என்னமோ இருக்கு கைஸ். சம்திங் வேற தான் இருக்கு, புரிஞ்சுக்க முடியல எங்களால. வாங்க லாக் பண்ணிருச்சுன்னா ரொம்ப வாடா. ரெக்கார்டு வேற ஆன் சேனல் வேற எனக்கு தெரியலையாடா. வா இந்த ரூம் போய் கேர்ஃபுல்லா வந்துடா. டேய் எங்கடா போற? வாடா, இங்க எதுவும் இருக்காதுடா வாடா. ஒன்றும் இருக்காது வாடா. என்னாச்சுன்னா ரெக்கார்டு வேற ஆனிச்சான்டி. ரெக்கார்டு வேற ஆனிச்சான்னு தெரியலடா. தெரியல கைஸ். ஒரு இடத்துல ஃபோன் கீழே விழுந்துச்சு. மேலே இருக்க ஹோல்டு மவுண்ட் மாதிரி இருக்கு, கீழே விழுந்துச்சு. பார்த்துக்கலாம். இப்போ இங்க வந்து நிக்கிறோம், எங்களை பிடிச்சிட்டு போங்கன்னு அந்த மாதிரி. ஐயோ ஸ்மெல்லு கன்றாவியா இருக்கு. என்ன வா முடிஞ்சு. அவ்வளோதான்டா, இந்த ஒரு ரூம்ல வா. கத்தி வாடா. கடிச்சிருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கான். இரு, இங்கேதோ கையெட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. சிவா நம்ம அங்கேயே போயிடலாம். முடிஞ்சு உள்ள வந்துடும் உள்ள வாடா. இருடா போலீஸ் வாடா. டே போதுண்டா. இல்லை போகலாம் புரிஞ்சுக்க முடியல. பயங்கரமா சவுண்டு கேக்குது. யாராவது இருக்கீங்களா? சொன்னா கேட்டாடே, போயிடலாடே. விஜய் நீ போ விஜய். டேய் வாடா டேய், சந்துடே போலாம் டேய். டேய் என்னடா பண்ற? போலாம்டா. போ சொல்ற மாதிரி. டேய் ஏதோ வார்னிங் கொடுக்குதுடா. வா போலாம் வா. வெளிப்பட்டு பேசுறாங்க. சீக்கிரம் போட. ஸோ கைஸ் ஒரு வழியாக ஃபைனலாக வெளியே வந்துட்டாங்க. சத்தியமாக சுத்தமாக எனக்கு எனர்ஜியே கிடையாது. ஃபைனலாக முடிச்சிட்டோம். வீடியோ சீரியஸ்லி சொல்லணுன்னா
டாப்ல சொல்கிறதுக்கு எனக்கு வேர்ட்ஸே வர மாட்டேங்குது. நான் பயங்கர ஜர்க் ஆகிட்டேன். ஆமாம் கைஸ், இவங்க 2 பேரும் சத்தியமாக முடியல. ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு இடமா இருக்குன்னா இதுதான். நானும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் மென்டலி. வெளியே கொஞ்சம் பயத்தை காட்டிக்கல, நான் பயத்தை காட்டாமல் தான் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபைனல் வீடியோ வந்துருச்சு கைஸ். அடைச்சி மூமெண்ட்லாம் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. ஒரு சைடில் வந்துட்டு கதவு அங்கே அடிக்குது இங்கே அடிக்குது. அதை காட்டும் போது மட்டும் பிளர் ஆகிது. எனக்கு என்ன பஞ்சாயத்து இதுன்னே புரிய மாட்டேங்குது. எப்படி அதை காட்டும் போது பிளர் ஆகுதுன்னு எனக்கு ஷாக்காக இருக்குது. அண்டு பார்ப்போம் கைஸ், விஜய் இவங்கிட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சுன்னா. அது இது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு முஸ்லீம் ஆமாம் கைஸ், இவன் என்னடானா இவன் ஒரு தியரி சொல்கிறான், இவன் ஒரு தியரி சொல்கிறான். என்ன இவன் இருக்கு தனியாக போயிருப்பான். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தவங்களா அந்த லோ லைட் இதில் வந்து இன்னொரு இதில் வந்துட்டு சிம்பாக்ஸில் வந்து லைட்டு டிம் ஆகிடுச்சு, அதனால் காட்ட முடியல. அவன் பின்னாடியே வந்த மாதிரி இருந்துச்சு, எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்திருக்கு. ஆனால் அடுத்த வீடியோக்கு வர்றதே எப்படா கிளம்புன்னு இருந்துச்சு. நான் அவன் இல்லாத நேரம் இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு எனக்கு போகலான்னு சொல்கிறா, கிளம்பலான்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி. அதுவும் ஸ்மெல்லு வேற, அது கன்றாவி என்னென்னமோ இருக்கு அங்கே. அதிகமாக பயந்தது இந்த ஒரு வீடியோக்கு. ஐ திங்க் இது ஒரு சின்ன வாழ்க்கைன்ற இடமா இருக்கும் போல் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நான் பகல் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ அந்த கமெண்ட்டில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருப்பார், நான் பின் பண்ணி வச்சுருப்பேன், போய் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு என்னால் வீடியோ நீ பகலில் வீடியோக்கவே இப்படி இருக்குது, நைட்டில் நீ வீடியோ எடுத்த மாதிரி தான்டா அப்படின்னு ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தாப்புல. அண்டு ப்ரோ பார்த்துக்கோங்க, வீடியோ எடுத்துட்டோம். இப்போ உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். செம்ம ரிவெஞ்சாக இருக்கும். நான் அப்பயே போட்டப்பே நான் பின் பண்ணிட்டேன். நான் வீடியோ கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் அப்படிலாம் நான் போட்டுட்டேன். நான் அண்டு சத்தியமாக சொல்லணும்னா உண்மையாக சொல்லணும்னா இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு 200% வாய்ப்பே கிடையாது. சரி என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்துருக்கோம் நாங்கள். அண்டு எந்த அளவுக்கு இருக்கும் எங்களுக்கு மைண்ட் செட்டே கிடையாது, போகிறதுக்கு மைண்ட் செட்டே கிடையாது. ஏன்னா பகல் வரப்போ எனக்கு அல்லெல்லாம் விட்டுச்சு, பாம்பு வேறு அதிகமாக இருக்கிற இடம் வேறு. அண்டு நல்ல வேலை என்னடா இப்போ தாண்டா கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம் ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனில் மட்டார்னு அடிச்சு விடுங்க. அப்போ நான் தான் நோட்டிஃபிகேஷன் போகுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, எல்லா வீடியோவும் சேனல் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ வாழ்க்கையில் சேனலில் தரமான வீடியோவாக வந்திருக்கு. கடைசியாக கிளாக் ஹவுஸ் வீடியோ வந்திருக்கும். அண்டு ஓகே கைஸ், உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் வந்து டாடா பை பை. உங்கள் விஜய் பாலா, நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் டாடா பை பை. எட்டு போடா பாலா அங்கே கத்துறதுல நான் இதாக ஆரம்பிச்சிட்டேன்டா.